இருந்தாலும் ஆர்சி தாங்க. 2019லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சுங்க. அதுக்கோசம் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்கானுங்க. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் ஹெச்ஆர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஹெச்ஆர் பார்த்தாலே தெரியும், மறுபடியும் நம்ம ஹெச்ஆர் வரப்போகுதுன்னு. ஆல்ரெடி ரெடி பண்ண வச்ச வண்டி தானே, இப்போ என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்குன்னு தானே உங்களுக்கு எல்லாமே டவுட் இருக்கும். இது நான் ஸ்டாச்சு பண்ணுறேன்னு பேரில் இது ரொம்ப கொடுமைப்படுத்திட்டுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி என் நண்பன் தூக்கிட்டு போயிட்டான். அண்ட் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பிளாஸ்டிக், இந்த மெட்டீரியலில் செஞ்ச பிளாஸ்டிக். அது வந்துட்டு உட்கார முடியல. அதனால் நம்ம மறுபடியும் ஹெச்ஆர்லேயே போனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே தெரியுது. அது வந்துட்டு மைலேஜ் ட்ராப்பு அப்படின்னு தவிர்த்து, மைலேஜ் கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த நான் ஏன் 10 hour வந்துட்டு ஓட்ட மாட்டேன்னா, நான் போகிற ஸ்பீடுக்கு என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு ரோட் மேலே மட்டும்தான் இருக்கே தவிர என்னால் vlog பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சீட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடுமையில் இருக்குது. அப்புறம் இல்லாமல் இந்த கிளச்சு தான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், இப்போ வந்துட்டு கழட்டிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ கட்டையை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் நம்ம ஹெச்ஆரை ரெடி பண்ணோம். இவனோட பேர் தான் நம்ம எடுத்து வச்சுருந்துருக்கோம். பார்சல் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்துட்டு வந்துச்சு. இது வரத்துக்குள்ளே ஒரு படாத பாட்டு நாங்கள் பட்டுன்னு ஹெச்ஆர். இது பார்த்திங்கன்னா ஒரு இதோட பொருளோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 300-500 தான் வரும். ஆனால் பஸ்ஸுக்காரு கேட்டார் பாரு 300 அப்புறம் எங்கள் ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு, அந்த ஏதோ ஜில் ஜல் ஜக்குன்னு ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தில் எப்படின்னா அவன் ராபரிங் பண்ண போவான், எல்லாம் ராபரிங் பண்ணிட்டு காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்கள்ல, அதுமாதிரி நாங்கள் ஃபுல்லாக சண்டை போட்டு காசு எவ்வளோன்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? இந்த ஒரு போல்டு, இந்த ஒரு மர்க்காடு, இது வந்து நல்லா ஒயிட்லேயே கிடச்சிருச்சு. ஒயிட் என்ன 390 நம்ம 200cc தானே வச்சுருக்கோம். இருக்கிற பரவாயில்ல. இதுக்கு 300 கொரியர் சார்ஜ் கேட்டாங்க பாருங்க. அதை தான் என்னால் நம்பவே முடியல. இது எங்கிட்டு வரும்? ஐயோ, இதுக்கு போல்டு வேறு வேணுமா? இதுக்கு நான் போல்டுக்கு எங்கிட்டு போவேன்? மறுபடியும் கேட்டேன்னா அவன் செருப்பிலே அடிப்பானே. இப்படி வருமா? ஆமாம், இப்படி தான் வரும். அந்த ஒயிட்டு இந்த ஒயிட்டும் வந்து மேட்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது வேறு ஒயிட்டில் இருக்குது, அது வேறு ஒயிட்டில் இருக்குது. இட்ஸ் ஓகே. இது எப்படி மாட்டுறது? இது ஒரு 2-3 போல்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது என்னன்னு தானே, இது வந்துட்டு கிளச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து சுத்தம் பண்ணணும். கிளச்சோட போல்ட் வந்துட்டு அன்றைக்கி கழட்டியில் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். சைடு கேப்பில் மிஸ் ஆகிடுச்சு எங்கேயோ. ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கணும். எவன்கிட்டயாச்சும் நம்ம வேலை கொடுத்தோம், அவன் நமக்கு 2 வேலையை வச்சுட்டு போயிடுவான். இங்கே வரணும். எல்லாமே வண்டி வந்துட்டு அதாவது இது எல்லாமே ஸ்டாக்லேயே வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று வெளியே ஒன்று உள்ளே போகணுமா? இது எப்படின்னு கூட தெரியல. ஆமே இருந்தாலும் ஆர்சி தாங்க. 2019லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சுங்க. அதுக்கோசம் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்கானுங்க, எத்தனை பேர் ராபரிங் பண்ணியிருக்கானுங்க. ராபரிங் பண்ணிலாம் வண்டி வாங்கியிருக்கானுங்க. வண்டி வாங்குறதுக்கோசமே ராபரிங்லாம் பண்ணியிருக்கானுங்க. அது என்ன, இந்த ஆர்சி டியூக் வாங்குறதுக்கோசமே. ஒரு வேளை இருந்தால் அந்த போல்ட்டாக இருக்குமோ? பசிக்குது வேறு. அட்டை போட்டேன். பரவாயில்ல, நானே பேச மெக்கானிக் ஆகிடலாம். அப்படியே ஹெச்ஆர் கேட்டுட்ருக்கீங்க. ஒருத்தர் பிக் ஷாப்பு, ஒருத்தர் கேரேஜுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ மட்டும் இன்னும் வெட்டியாக இருக்குன்னு. அவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது? நானும் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுவேன். ஆனால் என் ரிலேட்டிவாக தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்ட்டு சொல்ல முடியாது. அப்பா பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு இருக்குது. அதை வச்சு நம்பிக்கை தான். இருந்தாலும் ஓன் பிஸ்னஸ்னு ஒன்று எல்லோரும் பண்ண சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சுத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் வந்து எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி,
மறுபடியும் எப்போ நெக்ஸ்ட் ரைட் தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா. இதில் முக்கியமான ஒன்று, ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டேன் சார். வந்த அவசரத்தில் இங்கே ஒன்று வரும் ஒரு ஒயரு, அந்த ஒயர் என்ன பண்ணிட்டேன், சரக்குன்ட்டு கட் பண்ணிவிட்டேன். ஏய் எங்கடா கிளச்சு சும்மா இருக்குது. எப்படி இருக்கணும் கிளச்சு, எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுமா தெரியல. பார்ப்போம். டைட் பண்ணவே இல்லை நான் முதல்ல. பிரேக் ஆயில். ஐயோ பிரேக் ஆயிலுக்கு போடுற ஸ்க்ரூவும் தொலைச்சிக்கோனா. யாரா இவன்கிட்ட கொடுத்ததுக்கு சுபா எது எங்கே வைக்கணும்னு கூட தெரியாமல் வச்சுட்டு போயிட்டானே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இதுக்கு போல்ட் நட் எங்கே நம்ம தேடட்டும் பண்ணுறாங்க. சொன்னால் அண்ணா சாரிண்ணா அப்படின்னு தான் சொல்லுவான். இது தவிர்த்து வேறு என்ன பண்ணுவான்? இதோட இந்த வேலை வந்துட்டு 8 நாளாக நிற்குது வச்சாரு. இதுக்கு தான் மூடிக்கிட்டே நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கணும். அர்த்தத்தை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் நாம் தான் டென்ஷனில் உட்காந்துட்டு கிடக்கணும். ஸ்க்ரூ எங்கே போட்டான்னு தெரியல. எடுத்தா இங்கே வைக்கணும், அது ஏன் அவன் வைக்க மாட்டேங்கிறான்? ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்களா வச்சாரு, நான் ஏன் டிப்ரெஷனில் இருக்கேன்னு தெரியுதுங்களா? நம்மளை சுற்றி இருக்க பைத்தியக்காரங்க அப்படி இருக்கானுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும்னா சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக எண்ணெய் மாரி ஊற்றுது. அவ்வளோதானா? ஐயோ ரைட்ரா, கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றுவோம். ஹெச்ஆருன்னு ஐயே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஊற்றுது. நீ நல்லா குடி ஹெச்ஆரு, எனக்கா குடிக்கிறது பஞ்சம். இது வந்துட்டு இந்த RC 200 தான் என்கிட்ட இருக்கிறது. இது வந்து நிறைய பேர் 390 நினச்சிக்கோங்க. நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. அதனால் ஊற்று முடிச்சுக்கு. ஓ இந்த அளவுக்கு ஊற்றுமா? பிரேக் ஆயில் ஊற்றுனா ஏதோ பெயிண்ட் ஏதோ போயிடுமா என்ன? எங்கடா இது? இது ஒன்று இருக்குமே. டவலு. ஆனால் வண்டியில் கை ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் ஆயில் தான் ஊற்றுவோம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா எந்த லட்சணத்தில் இருக்குது, அப்படி அப்படியே உரியுது. இவன் ஏதோ சொன்னால் இந்த லைட்டு அப்படி இப்படி லைட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு லைட்டு வச்சுக்கிறது நாங்கள் தான் அப்படி இப்படின்னா ஒன்றும் தெரியல. சரி அவன் சொன்னானேன்னு சொல்லி நாங்களும் போட்டுக்கிட்டோம். ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா உறிஞ்சிட்டு கிடக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிராக் விழுந்துச்சு, அது மறைக்கிறதுக்கோசம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வச்சார் நான் ரேப் பண்ண இடம் ஒரு சாட்டிஸ்ஃபை கூட கிடையாது. நான் டிசைன் கொடுத்த மாடலே இது கிடையாது வச்சார். சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு தான் வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். நான் சொன்ன டிசைனே இது கிடையாது, நான் சொன்ன கலரும் கிடையாது. இது வந்து பம்பிள் பீ பேஸ் பண்ணி ஒரு கலர் தான் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் டோட்டலி அப்ஸ்டாண்டிங். அதுவும் இல்லாமல் கொடுத்து 5 மாதம் கழித்து தான் வண்டி ரெடியாக வந்துச்சு. இது வரைக்கும் ரேப்பிங் கடைனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், 1-2 டிலே ஆகும், 1 மாதம் டிலே ஆகும். ஆனால் 5 மாதம் டிலே ஆகிறது எங்கடா லீக் ஆகுது? லீக் ஆகுமா என்ன? எப்போ பிரேக் பிடிக்கும்? கிளச்சு எப்போ பிடிக்கும்? ஓ இது கிளச்சுனா ஸ்மூத்தாக தானே இருக்கும். இது கிளச்சா அது பிரேக்கா? எதிரா கிளச்சு எது பிரேக்கு தெரில. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆயில் போய். இந்த அளவுக்கு கிளச்சு இருக்கும் தெரியலையே. ஆக்சுவலாக இது இப்போ ரெடி பண்ணிவிட்டு எடுத்தோன்னே பறக்க போகிறதில்ல, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. பேட்ரி வாங்கி போடணும், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு எடுத்து போடணும். அந்த போல்ட்டு எப்படி அங்கேருந்து கட்டினேன் நான்? நிறையா ஒர்க் இருக்குது. அதை தவிர்த்து தான் இது எப்படி போடணும்.
இந்த மாடல் கூட நல்லாயிருக்கு. தலை சுற்றி மூக்கு தோறதா இருக்குது. இங்கே தான் ஷோரூம் இருக்குது. ஒழுங்காக மூடிட்டு போயிட்டு அங்கே ஒரு 1500 செலவு பண்ணியிருந்தேன்னா எல்லா வேலையும் அவங்களே முடிச்சு கொடுத்துருப்பாங்க. நான் தான் பிடுங்குவேன், என் கையால் தான் பிடுங்குவேன்னு சொல்லிவிட்டு நான் படுற இப்போ வேதனை இருக்கு. இது எதுக்குன்னா இப்போதைக்கு டேப் போட்டு ஒட்டணும். ஏன்னா அங்கே நிறைய போல்டு வந்துட்டு இப்போ இல்லை. இப்போ இதுக்கோசம் நம்ம போய் எல்லாத்த இடத்துலையும் போய் கேட்டு வாங்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கண்டிப்பாக வேலை இழுத்துரும். சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் ஆர்சியில் ரைடு போகணும். ஆர்சியில் வந்துட்டு ஒரு லாங் ரைட் போகலாம். 10 ஹவர்லேயும் தான் ரைட் போக போகிறோம். ஆர்சிலையும் ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு இது டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இன்னும் சீட்டு இதெல்லாம் கழுவணும். இதெல்லாம் எப்போ எந்த ஆதி காலத்தில் எடுத்ததுன்னு கூட தெரில. சூர்யாவை மோட்டர் எடுத்து வைக்க சொன்னேன். ஹே சிடி, கால் சூர்யா தம்பி. சூர்யான்னு சொன்னால் சிரி எஃப்எம்ங்குது. சூர்யா, அந்த பக்கெட்டு தண்ணி. குடிக்கிறதுக்கு இல்லைடா, கழுவுறதுக்கு. எத்தனை ஐட்டம் கழுவணும்? 3 கழுவணும். போச்சு, உடச்சிட்டான். 4 போல்ட் வச்சு தொலைக்காமல் வச்சுக்கணும். பாக்ஸ் பேனர் வீட்டில் இருக்குது. எனக்கு இதுக்கும் தனியாக வச்சுக்கலாம். இதில் ஒரு இண்டிகேட்டர் வேறு இல்லை. கலர் ஓரளவுக்கு மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. அதனால் பெயிண்ட் அடிக்க வேணாம், அப்படியே மெர்ஜ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா தான் இருக்குது. அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஷோரூமில் மட்டும் சொல்லி அந்த போல்டு மட்டும் போட சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேறு என்ன? இண்டிகேட்டர். இதுனா ரெட்டு. இது பேர் டேஞ்சர் லைட். எது எவ்வளோ கனெக்ஷன்? ஐயோ, பிடிங்கிட்டு வந்துடாத. எது எவ்வளோ கனெக்ஷன் தெரியலையே. போய் ஜாயிண்ட் ஆகும். இதில் ஜாயிண்ட் ஆகும். இதில் 3 இருக்குது, இதில் 2 தானே இருக்குது. அது ஜஸ்ட் மிஸ்ஸு. இதில் தான் எரியுமா தெரியல. கொடுத்து வச்சுருக்கோம். அப்படியே எலக்ட்ரிஷியன் வச்சு தான் பார்க்கணும். ஒரு ஆணியும் புரியல நமக்கு. இப்போ வந்து அதில் ஒரு 2 நட்டு காணோம். அந்த நட்டு எங்கிட்ட இப்போ தேடுவேன்? வண்டியில் ஒரு பார்ட்ஸ் கூட ஒழுங்காக இல்லை. ஐயோ, வயிறு கத்துது. இதில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி போல்டு போடுறோம்ல, டக்குன்னு கலண்டி விழுந்து போயிடும். இதேமாரி நட்டு இன்னொன்று இருக்குது, பார்ப்போம் இதுக்கா இதுன்னு. ஸ்மூத்தாக போகுது. ஒருவேளை இதுக்கு தான் இதாக இருக்குமோ. ஆனால் இது வந்துட்டு ஜெரிய வண்டியோடது. ஆனால் இதுக்கு செட் ஆகுது. என்னவா இருக்கும்? ஹெச்ஆரு, உன்னை நான் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினேன். நானே ஒன்று ரெடி பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செலட்டோ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் வண்டியை. இந்த ரகசியம் நமக்குள்ளாரே இருக்கட்டும். கொஞ்ச நாள் இது வந்துட்டு இப்போது இது மாட்டி பேட்ரி மாட்டினா சரி, ஷோரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஜென்ரலாக ஒரு செக்கப் கூட இல்லை, எல்லாமே அரையும் குறையமாக இருக்குது. இதை நம்பி நம்ம லாங் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கேயே போய் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. இதெல்லாம் மாற்ற மாட்டேன் சரி, இதெல்லாம் வந்து ஸ்டாக்லேயே தான் இருக்கும். இதை மட்டும் இங்கே போல்டு நட்டு போட விடுவேன். இங்கே அவ்வளோதானா? இது ஓகே. இது வந்துட்டு இண்டிகேட்டருக்கு போகிறது. இண்டிகேட்டர் தான் நம்மள்ட்ட இல்லை. இந்த சைலன்சரு கழட்டி இல்லாமல் இருக்கலாமா? ஓரளவுக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ இது கழுவிட்டுனா போதும், ரெடி ஆயிரும். வண்டி கார்பன் ட்ரிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுட் ரெஸ்ட் வேறு இருக்கா இதில்?
ஆனால் இந்த வண்டி லடாக் போன மாதிரியா இருக்குது, இன்னும் புதுசாக இருக்குது. இதுக்கு ஓல்டு நட் வேறு அவன் தூக்கிடுவான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்பேர் பாக்ஸ்லாம் பக்கத்தில் உட்காந்து செக் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட்டுவிட்டோம். நம்ம இந்த 3 கழுவுனா தான் இப்போ வேலைக்காகுமா. நம்ம இந்த வண்டி டெலிவரி எடுத்தப்போ நான் கூட போய் எடுத்துகிட்டு வர போகல. 10 hour வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியை டெலிவரி போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்னடா சும்மா இருக்குது இது. ஆனால் நிறைய பேர் சஜஷன் பண்ணது இது போடாதீங்க அப்படின்னு தான் நான் சொன்னாங்க. ஏன்னா ஏதோ ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கல, வண்டி வாப்ளிங் ஆகுது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட். சரி வந்த புதுசில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த கியரில் நிறுத்துகிற பழக்கம் என்றைக்கு தான் போகுமோ. கியர் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வண்டி வாங்கி ரெடி பண்ண கூட சரி ஓட்டவே இல்லை. ஓட்டுற நிலமையிலே வச்சுருக்கேன். நான் கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கேன். வர வச்சாரு. இதுக்கப்புறமாச்சும் உனக்கு நான் டீசெண்டாக வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் தனியாக போகுது. என்னது? ஓ மை காட், இது வேறு மாதிரி தான் கழட்டணுமா? நான் நினச்சேன் அப்படியே உருவிடலான்ல நினச்சேன். நமக்கு மட்டும் எப்பட்றா இந்த மாதிரி பிரச்சனைலாம் தொடர்ந்து வரும். இதுவும் வந்துட்டு கடையில் கொடுத்தா கழட்டும். ஏன்னா எனக்கு வீல் கழட்ட தெரியாது. ஹெச்ஆர் ஐ எம் வெரி சாரிடா. அவனை இந்தளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சுருக்கேன். நான் கண்ணே கலங்குது. இதுக்கு அது இல்லையா? என்ன சைஸாக இருக்கும்?